ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். திருச்செந்தூரின் முருகனுடைய அருள் உனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை உன்னால் சொல்லவே முடியும். முருகனோட அருள் உனக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த விஷயத்தை தொட்டாலும் சரி அது உனக்கு வெற்றியாகவும் உன் வாழ்க்கையின் தலையெழுத்தையும் மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு ஸ்லோகத்தையும் முருகனோட அருள் உனக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீ சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றியும் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மந்திரத்தை உன்னால் கேட்க முடியுது, சொல்ல முடியுது அப்படின்னாலே நிச்சயமா அந்த முருகனோட அருள் உனக்கு இருக்கு. நீ தாராளமா சொல்லிட்டு வா. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி அது அனைத்துக்கும் தீர்வு கிடைச்சி உன் வாழ்க்கை இதன் மூலியமா மாறும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. முருகப்பெருமான அருள் இருந்தால்தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாத போது உன்னால் இந்த மந்திரத்தை நிச்சயம் சொல்ல முடியாது. அதனுடைய முழு பலனும் உனக்கு கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில நீ பற்ற கஷ்டங்கள்லேருந்து நீ வெளிவருவதற்கும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவருவதற்கும் நீ சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போரிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியம் நடக்காம தள்ளி தள்ளி போகுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிக அளவுல கஷ்டப்படுறீங்க அப்படின்ற போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை எல்லாராலும் சொல்லிட முடியாது. முருகப்பெருமான அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லவே முடியும். முருகப்பெருமானோட அருள் நீங்க பொறுமைப்பட்டுட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அதனுடைய முழு பலனையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் இதை சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சதுபடியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். ஓம் ரிம் வேல் காக்க, ஓம் ரிம் வேல் காக்க, ஓம் ரிம் வேல் காக்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. இந்த ஒரு நாள் சொல்லிட்டு நிறுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இதை நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு வரலாம். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கூட சொல்லிட்டு வரலாம். ஏன்னா முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கிறனால தான் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால சொல்ல முடியுது. அதனால நீங்க தினமும் சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை முன்னேறும். நம்பிக்கையோடு இதை நீங்க சொல்லி வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கட்டும். இதை நீங்கள் மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் தொடர்பு நண்பர்கள் உறவினர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்து அவங்க வெளியே வருவதற்கும் அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் இந்த ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரம் அவங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். அதனால நீங்களும் சொல்வதோடு அவர்களையும் சொல்லி வர சொல்லுங்க. அவங்க கஷ்டம்லாம் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கை மாறி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். முருகனோட அருள் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கிறதுனால தான் இதை உங்களால சொல்ல முடிஞ்சிச்சு. அதனால நீங்க மனதார தினமும் சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைச்சு உங்க வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். இதை ஒரு நாள் சொல்லி நிறுத்தாதீங்க. தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை முருகனோட அருள் கிடைத்து வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உன் வீட்டுல இந்த 3 இடத்துல வச்சிரு. அப்படி இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உன்னுடைய வீட்டுல இந்த இடத்துல யாருக்கும் நீ தெரியாம வச்சுட்டேன்னா உன் வாழ்க்கையில பெரிய அளவுல செல்வ மாற்றம் ஏற்படும். செல்வ பிரச்சனை அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கி, கடன் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கி, உனக்கு வர வேண்டிய செல்வம் வராம இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா நடக்காமல் இருப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப வேகமா பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும். இந்த சக்தி வாய்ந்த, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் எடுத்து இந்த 3 இடத்துல வைங்க. அது எந்தெந்த இடம், அதை எப்படி வைக்க வேண்டும், முக்கியமாக நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில கட்டுக்கட்டாக பணம் சேர்ந்து உங்களுடைய கடன் எல்லாம் நீங்கி பெரிய மாற்றம் ஏற்படும். செல்வ பிரச்சனை இருக்காது. பணமழை உங்களுடைய வீட்டில் இன்று பொழிய ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருளின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும்.
இப்போது நாம் இன்று அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாள் சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் தான். இன்னைக்கு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம். எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்லபடியான ஒரு விஷயம் இருக்கு. முக்கியமா அசைவ உணவு வீட்டுல செய்யல, அசைவ உணவு வீட்டுல சாப்பிடல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சுத்தபத்தமா இருக்கீங்கன்னா தைரியமுடன் இந்த 3 இடத்துல ஒரு ரூ. 5 நாணயத்தை எடுத்து மட்டும் வச்சிருங்க. இது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். முதல் இடமாக நம்ம வீட்டுல ரூ. 5 எடுத்து வைக்க வேண்டிய இடம் பூஜை அறை தாங்க. பூஜை அறையில நீங்க ஒரு முறைப்படி வைக்க வேண்டும். அதாவது பூஜை அறையில முதல்ல நீங்க இதை வைப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செம்பிலான தட்டு அல்லது வெள்ளி தட்டு, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு தட்டு இருந்தே ஆகணும். கண்டிப்பா அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டு முழுவதும் பாத்தீங்கன்னா சந்தனம், அப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமத்தை வைக்கணும். அதாவது 4 மூலையிலும். முக்கியமா அதை வைப்பதற்கு முன்பாக மஞ்சளால பாத்தீங்கன்னா அந்த தட்டை நல்லா நல்லா பாத்தீங்கன்னா அலம்பிருங்க. அதாவது தடவி வச்சிருங்க, தட்டு முழுக்க தடவி வச்சிருங்க. இதை எடுத்து குங்குமம், அதுக்கப்புறம் சந்தனம், இதை ரெண்டையும் வச்சதுக்கு அப்புறம் அந்த தட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா திருநாறு இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபுல்லா போட்டுருங்க. அதற்கு மேல அந்த ரூ. 5 வச்சிருங்க. அந்த திருநாருக்குள்ள ரூ. 5 வச்சிருங்க. இது முதலிடம் பூஜை அறை. இரண்டாவது இடம் வேற எங்க இல்லைங்க, நம்ம சமையல் கட்டுல இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு டப்பால ஒரு ரூ. 5 எடுத்து வைங்க. இது கல்லுப்பு டப்பால வைக்கிறது மூலியமா மகாலட்சுமி தாயோட அம்சமா இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பும் முக்கியமா சமையலறையில நீங்க இதை வைக்கிறது மூலியமா பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். நித்தசமும் கைவசமே அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா உங்க வாழ்க்கையில அனைத்திற்கும் தீர்வு கிடைச்சு செல்வம் உங்களுடைய வந்து சேரும். கடைசி இடமா அதாவது 3வது இடமா உங்களுடைய பண அறை அல்லது பண பெட்டி அல்லது பாத்தீங்கன்னா பணம் வைத்திருக்கக்கூடிய பை எதுவாக இருந்தாலும் சரி, பணத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் இந்த ரூ. 5 நாணயத்தை. இந்த 3 நாணயத்தையும் அதாவது 3 இடத்துலையும் ரூ. 5 நாணயத்தை நீங்க எடுத்து வச்சிருங்க. பூஜை அறையில வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சரியான முறையில் வைங்க. இப்படி நீங்க வைப்பது மூலியமா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்க வீட்டுல அதிக அளவுல சேர ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனை நீங்கி கட்டுக்கட்டாக பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை எல்லாம் போயிடும். இனி பணமழை தான். இதை நம்பிக்கையோட உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிர ஒலையில் மறக்காமல் இந்த ஒரு பொருளை மட்டும் ரூ. 5 கொடுத்தாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துரு. அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில ரூ. 5 கொடுத்து இந்த பொருளை வீட்டுக்கு வாங்குறது மூலியமா செல்வ பிரச்சனை என்பது இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள்லாம் கேட்கிற அளவுக்கு செல்வம் நிறைஞ்சு காணப்படும். செல்வம் உன்னை தேடி உன்னுடைய வீட்டுக்கு வரும். இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த விஷயம். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய சுக்கிர உலையில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களாக இருக்கட்டும், ஒரு சில முக்கியமான வழிபாடுகள் இருக்கட்டும், பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமா உங்க வீட்டுல செல்வ பிரச்சனை இல்லாம நீங்கி செல்வம் உங்கள் வீட்டை தேடி மற்றவங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியான முறையில் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கரெக்டா இந்த ஒரு பொருளை மட்டும் ரூ. 5 கொடுத்தாவது வாங்கிட்டு வாங்க. அதுவே போதுமானது. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த செல்வ பிரச்சனை எல்லாம் நீங்கி செல்வம் உங்களை தேடி வந்து பல செல்வங்கள் நிறைஞ்சு காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும். நீங்க நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இதை செஞ்சாலே போதும். அப்பேற்பட்ட ஒரு வழிபாடு பரிகாரம் எதுவானாலும் இருக்கலாங்க. அதைத்தான் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஒரு புதிய பார்வையுடன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திற்குரிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். சுக்கிர ஓலை, அதாவது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய சுக்கிர ஓலை சரியான நேரத்தை பார்த்து கொண்டு நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வர வேண்டும். அதாவது ரூ. 5 தான் வாங்க போறீங்க. ரொம்பலாம் இதை நீங்க வாங்க வேண்டாங்க. ரூ. 5 எடுத்து சுக்கிர ஓலையில நீங்க சரியாக வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க. மகாலட்சுமி தாயோட அம்சமா இருக்கக்கூடிய இந்த ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய கல் உப்பு தாங்க. ரூ. 5 கொடுத்து நீங்க எப்படியாவது ஒரு ரூ. 10 கொடுத்து எப்படியாவது உங்க வீட்டுக்கு மறக்காம அந்த வெள்ளிக்கிழமை கல் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்படி நீங்க வாங்கிட்டு வந்தோடனே அதை பயன்படுத்திடாதீங்க. அதை அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில வச்சிருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு பாக்கெட் நீங்க வீட்டுல இருக்கு கல்லுப்பு, நான் எதுக்குங்க மறுபடியும் வாங்கணும்னு நினைக்கிறேன், நிறைய நபர்கள் இருப்பாங்க. சுக்கரவளையில அந்த கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சிருங்க. முக்கியமா உங்க வீட்டுல செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரங்களுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம எத்தனையோ கல்லுப்பு பரிகாரங்கள் பார்த்திருக்கோம். அந்த பரிகாரங்களுக்கு எல்லாம் இந்த கல்லுப்பு பயன்படுத்தினா இன்னும் விசேஷமானது. ஒவ்வொரு வாரமும் ரூ. 5 தான் வாங்க போறீங்க. ரொம்பலாம் வாங்கல, சின்ன சின்ன பாக்கெட் கிடைக்கும் கல்லுப்பு பாக்கெட். அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்க வச்சு தேவையானது அனைத்துமே பண்ணலாம். பெரியளவுல கல்லுப்பு வாங்கினா தானே உங்களுக்கு அது மீதமாகும். முக்கியமா அதை பயன்படுத்தாம வேஸ்டா போற மாதிரி இருக்கும். நீங்க சிறிதளவு வாங்கிட்டு வாங்க ரூ. 5. அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு உங்க வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு செய்யுங்க. அதாவது அந்த கல்லுப்பு பூஜை அறையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ பரிகாரம் செய்ய போறீங்களோ அப்போது அதை எடுத்து அந்த பரிகாரத்துக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. இப்படி செய்யும் போது நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அனைத்திற்கும் தீர்வு ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர,
ஜெய ஜெயசங்கர. இதை உங்கள் தொடர்பின் நண்பர்கள், உறவினர்கள் கூட செய்து வரலாம். அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாறும் ஒரே நாளில். நன்றி, வணக்கம்.